Hi students, அனைவருக்கும் வணக்கம். நம்ம தொடர்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா 12th standard biology half yearly examsக்கான ஒரு ஸ்டடி பிளான் தான் பார்க்க போறோம். நமக்கு வந்து half yearly examsக்கான ஸ்பேஸ் அப்படினு சொல்லி பார்த்துக்கறப்ப 1.5 நாள் தான் டைம் இருக்கு. சோ இந்த 1.5 டேல எந்த லெசனை எப்படிலாம் பிரிச்சு படிச்சா நம்ம வந்து போர்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு பாப்போம். சோ இதுல ஃபர்ஸ்ட் நீங்க வந்து செய்ய வேண்டியது என்ன அப்படினா botany portion plus வந்து zoology. நீங்க இதுல எந்தெந்த லெசன்ஸ் வந்து நல்லா படிச்சிருக்கீங்க அப்படிங்கறதை டிக் பண்ணி வச்சீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைமரியாக நல்லா படிக்காத லெசனுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுங்க. ஏன்னா நமக்கு அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் எக்ஸாம்ஸ் வந்து 1 நடக்கும், ப்ளஸ் வந்து ரிவிஷன் எக்ஸாம்ஸ் வந்து 2 நடக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணாத லெசனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதனால் இது வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாத லெசன் எது அப்படிங்கிறத மார்க் பண்ணி வைங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, கூடவே ஒரு லைக் பண்ணுறேங்க. ஆல்ரெடி பாட்னி அண்ட் சுவாலஜிக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. தமிழ் மீடியம் ப்ளஸ் வந்து இங்கிலீஷ் மீடியம் 2 மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது. நான் முடிஞ்ச டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து டைமிங் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப மண்டே ஆஃப்டர்நூன் இருக்குது, அதுக்கடுத்து டியூஸ்டே இருக்குது, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டே. இந்த 3 நாள் தான் இருக்குது. 3 நாள்னால் வெட்னஸ்டே நமக்கு எக்ஸாம். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு மண்டே ஆஃப்டர்நூனில் நம்மளோட ப்ரிப்பரேஷன் வந்து கரெக்டாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பாட்னி வந்து செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதில் சாப்டர் 6, 7, 8 இது வந்து படிங்க. ஏன் 6, 7, 8 அப்படின்னா இது ஈகாலஜி ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ அதனால் படிக்கிறதுக்கு நமக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ளஸ் வந்து சுவாலஜி படிக்கிறப்ப 10th லெசனும் 11th லெசனும் கம்பேர் பண்ணி படிங்க. ஏன்னா இந்த ஈகாலஜி ப்ளஸ் இந்த இங்கேயும் ஈகாலஜி தான். ஸோ சேமான கண்டென்ட் இருக்கும். இங்கே எக்ஸாம்பிள் பிளான்ட் கொடுத்துருப்பாங்க, இங்கே எக்ஸாம்பிள் வந்து அனிமல்ஸ் கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். எங்கேயும் வந்து யூரி தெர்மல்னால் அதே எங்கேயும் யூரி தெர்மல் இருக்குது, ஸ்டீனோ தெர்மல்னால் இங்கேயும் ஸ்டீனோ தெர்மல் இருக்குது. ஸோ அதனால் கொஷின்ஸ் வந்து சேமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கடுத்து நீங்கள் வீட்டுக்கு வந்த பிறகு சரிங்களா, வீட்டில் நீங்கள் வந்து படித்தே தான் ஆகணும் கட்டாயமாக. ஸோ அதில் வந்து பாட்னி வந்து சூஸ் பண்ணுங்கள். பாட்னியில் படிக்கிறப்ப 9th லெசனும் 10th லெசனும் படிங்க. ப்ளஸ் வந்து 5th லெசனும் கவர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா 9th லெசனும் 5th லெசனும் ரொம்ப சின்ன லெசனு. ஸோ ஃபஸ்ட்டு எப்பயுமே நீங்கள் வந்து புக் பேக் கொஷினை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. இன்டீரியர் கொஷின்ஸ் வேணும்னா அதையும் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதனால் புக் பேக் கொஷினை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. 5th லெசன்லையும் 9th லெசன்லையும் கம்மியான புக் பேக் தான் இருக்கும். அதுக்கடுத்து 10th லெசனு. ஸோ 10th லெசனில் எந்தெந்த கொஷின்ஸ் எல்லாமே படிக்க முடியுமோ அது எல்லாமே படிச்சிருங்க. ஏன்னா நம்ம டே டு லைஃப்பில் ரிலேட்டடான இதாக தான் இருக்குது. சரிங்களா? இந்த ஆர்டரில் தான் படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஆர்டரில் சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டியூஸ்டே ஃபுல் டே நமக்கு வந்து டைமிங் இருக்குது. ஸோ நீங்கள் மார்னிங் உங்கள் வீட்டிலே முடிஞ்ச அளவுக்கு பயோசுவாலஜியில் சாப்டர் 1 and 2 and 12 இதை வந்து கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். ஸோ சாப்டர் 1 ரொம்ப 2-3 பக்கம் தான் இருக்கும். அதேமாதிரி 2வது லெசனும் கொஞ்சம் கம்மி தான். 12வது லெசன் வந்து நம்ம மாசுபாடை பற்றி படிப்போம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு 3 லெசனை கம்ப்ளீட் பண்ணுங்கள், அல்லது 2வது என்ன பண்ணுங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே பேலன்ஸ் எங்கே வைக்கிறீங்களோ ஸோ அந்த பேலன்ஸை கவர் பண்ணுற மாதிரி படிச்சிருங்க. அதுக்கு தான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், இதில் எது நல்லா படிச்சிருக்கீங்களோ அதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். சரிங்களா? நீங்கள் ஜஸ்ட் ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணிட்டு கூட விட்டுடலாம். ஏன்னா நமக்கு வந்து ஃபுல் மார்க்ஸ் வந்து எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கடுத்து ஸ்கூல், ஒரு சில பேருக்கு ஸ்கூல் போய் படிக்கலாம், அல்லது வீட்டிலே கூட படிக்கலாம். ஸோ ஸ்கூல் போனீங்க அப்படின்னா நமக்கு மார்னிங் கிளாஸ் எல்லாமே 8 மணிக்கே ஸ்டார்ட் ஆகிடுது. ஒரு சில ஸ்கூலில் 8:30க்கு இருக்குது. ஸோ இதில் வந்து பாட்னியை சூஸ் பண்ணி 2nd லெசன், 3rd லெசன், 4th லெசன் வந்து செலக்ட் பண்ணி படிங்க. ஸோ பாட்னி ஏன்னா இங்கே கொஞ்சம் 3 and 4ல் டிஃபிகல்ட்டான வேர்டு இருக்கிற மாதிரி ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதனால் மார்னிங்கில் நீங்கள் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப்பாக இருப்போம். அதனால் 2, 3, 4வது லெசன் வந்து மார்னிங்கில் படிங்க. ஆஃப்டர்நூனில் சுவாலஜி செலக்ட் பண்ணி 3, 4, 5, 6 வந்து படிங்க. இது வந்து ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? எல்லாமே நம்ம படித்த கொஸ்டினே டே டு லைஃப்பில் பார்க்குற மாதிரியே தான் இருக்கும். ஸோ அதனால் இதை வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து நீங்கள் டியூஸ்டே ஈவினிங் வீட்டுக்கு வந்த பிறகு வீட்டில் 7, 8, 9 சரிங்களா, இந்த 3 லெசனை கவர் பண்ண பாருங்கள். மினிமம் இதில் 2 லெசனையாவது கவர் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கடுத்து வெட்னஸ்டே மார்னிங்கு நீங்கள் வந்து பாட்னியில் ஃபஸ்ட் லெசன், எப்பயுமே நம்ம ஃபஸ்ட் லெசன் வந்து படிச்சிருப்போம். அதே மாதிரி சுவாலஜியில் ஏதாவது படிக்காமல் இருந்துச்சு, பாட்னியில் ஏதாவது படிக்காமல் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரிவிஷனுக்காக யூஸ் பண்ணி படிச்சிங்க. ஸோ மினிமம் நீங்கள் இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணி படிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய லெசன்ஸ் வந்து என்ன பண்ண முடியும், குயிக்காக கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ ரொம்பவே முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்தெந்த லெசன் 10 + வந்து 12
நல்லா படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத படிச்சிருக்கிறத திருப்பி படிக்காமல் அதை வந்து டிக் பண்ணிவிட்டு படிக்காமல் இருக்கிறது. நான் உதாரணத்துக்கு இப்போ 9th and 10th லெசனில் நம்ம படிச்சிருக்க மாட்டோம். ஸோ அதுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் பாட்னியில். அதே போல் சுவாலஜியில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லெசன்ஸ் வந்து படிச்சிருக்க மாட்டோம், 11, 12 இதெல்லாம் படிச்சிருக்க மாட்டோம். ஸோ அதுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கலாம். ஏன்னா படிக்காத லெசனுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. நமக்கு ரிவிஷன் 1 and 2லேயும் இதே மாதிரி தான் டைம் இருக்கும். ஹாஃப் டே கொடுப்பாங்க அல்லது 1 டே தான் டைம் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஷெட்யூலை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ தான் படிக்கிறனாலும் இந்த ஷெட்யூலை ஃபாலோ பண்ணுங்கள். இது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஷின், மாடல் கொஷின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு. அது எல்லாமே வீடியோ லிஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் எது செக் பண்ணும்போதும் நமக்கு வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணாலும் சரி, கூகுளில் சர்ச் பண்ணாலும் சரி, கேசி பாட்டனி அப்படின்னு சொல்லிட்டு கூட டைப் பண்ணிங்க. ஸோ எந்த சப்ஜெக்ட் வந்து டைப் பண்ணாலும் நமக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ கேசி பாட்டனி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து வந்துடும். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.